பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒருவர் இறந்த பிறகு அவருக்கு ஏன் காரியம் செய்யணும். அவர் இறந்த நாள் முதலில் இருந்து 5ஆம் நாள் 7ஆம் நாள் நடப்பு காரியம் அன்று என்ன விதமான நம்ம வழிபாடு முறையில் அவங்களுக்காக செய்யணும் போன்ற தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஒருவர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா மேல் உலகத்திற்கு உடனடியாக செல்லாது, மேலுலகத்திற்கும் செல்லாமல் இங்கேயும் இந்த பூலோகத்திலும் இருக்க முடியாத அந்த ஆன்மா இங்கும் அங்குமா கஷ்டப்படுமா. நம்ம இந்த 16 நாளும் நம்ம செய்யக்கூடிய இந்த திதி தர்ப்பணம் வழிபாடு முறைகள் எல்லாமே அவங்க அந்த ஆன்மா நற்கதி அடைவதற்கும் சொர்க்கத்திற்கு செல்லவும் வழிவகுக்கும் சொல்றாங்க. அதனால இந்த 16 நாளும் அவங்கள வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல அவங்க இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இறந்த நாளில் என்னென்ன சாங்கியம் சடங்கு முறைகளை எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாணியை எடுத்து அவங்க பாதங்களில் ஒற்றி எடுத்து அந்த சாணியை நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அந்த சாணியை நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மள இந்த 16 நாளும் எங்கே அவங்கள வச்சு வழிபட போகிறோமோ அந்த இடத்துல அந்த சாணியை ஒற்றி வைக்கணும். அந்த ஒற்றி வைத்த இடத்துல நம்ம விளக்கு ஏற்றி அவங்களுக்கு தினந்தோறும் இந்த 16 நாட்களும் இலை போட்டு படையல் போட்டு 2 வேளையும் கற்பூரம் ஏற்றி வழிபடணும். இதெல்லாம் யார் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் ஏற்றத்தெல்லாம் யார் அந்த ஆன்மாவிற்கு கொல்லி வச்சாங்களோ அவங்க தான் இந்த கற்பூரம் ஏற்றி வழிபடணும். அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரம் வெளியில் வாசலில் முதல்ல ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அந்த ஆன்மாவிற்கு பார்த்தீங்கன்னா என்ன பிடிக்குமோ, அதாவது இட்லி வடை கேசரி இந்த மாதிரி செஞ்சு அந்த இலை போடுவாங்க. இலை போட்டு அங்கே கற்பூரம் ஏற்றி வழிபட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை காக்காக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கற்பூரம் மற்றும் ஏற்றுவாங்க. வெளியில் கற்பூரம் ஏற்றி வழிபடுவாங்க. இந்த மாதிரி காலை மேலே இரு வேளையிலும் நம்ம அவங்கள கற்பூரம் ஏற்றி வழிபடணும். அதாவது எதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அந்த ஆன்மா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மேலுலகத்திற்கு நல்லபடியாக சென்று அங்கே நற்கதி அடையணும், அந்த ஆன்மா சாந்தி அடையணுன்றதுக்காக தான் இந்த வழிபாடு முறைகளை செய்கிறாங்க. இந்த மாதிரி தினந்தோறும் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த இறந்த ஆன்மாவிற்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வைப்பாங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு பாத்திரத்துலையோ ஏதோ ஒரு இதுல பார்த்தீங்கன்னா முதல்ல மணல் நிரப்பி அந்த மணலில் பார்த்தீங்கன்னா நவதானியங்களை ஃபுல்லாக நிரப்புவாங்க. அந்த நவதானியத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் தண்ணி வைப்பாங்க. தண்ணி வச்சுட்டு அதே போல் அந்த அவங்க சாணி ஒற்றி வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி அங்கே அவங்க போட்டிருக்க நகைகள்லாம் அந்த பூவு நகை அதெல்லாம் அங்கே வச்சு இலை போட்டு வழிபாடு செய்வாங்க. அதேமாரி காலையில் மாலையிலும் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்யணும். ஆனால் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காகத்திற்கு உணவு வச்ச பிறகு சாப்பிடணும். இதையும் நம்ம தவறாமல் செய்யணும். 5ஆம் நாள் செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்பொங்கல், அதாவது பச்சரிசி நாளான ஒரு பொங்கல் செய்வாங்க. அதில் பொங்கல் செஞ்சு அதில் தயிர் வெல்லம் வாழைப்பழம் சேர்த்து நம்ம தழு போடுவோம்ல சாமிக்கு, அந்த மாதிரி போட்டு வழிபாடு செய்யணும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7ஆவது நாள் அவங்களோட உறவினர்கள் எல்லாமே அதாவது சம்மந்தி முறையில் இருக்கிறவங்க பொண்ணு எடுத்தவங்க இந்த மாதிரியான பேத்தி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இலை போடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு வைப்பாங்க. பழங்கள் அதாவது அவங்க என்னென்னலாம் தின்பண்டங்கள் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் இலை போட்டு படையல் போட்டு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க 7ஆவது நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சாணியை வச்சு தான் அவங்களோட இறந்த ஆன்மாவை பார்த்து வழிபாடு செஞ்சிருந்தோம். இந்த நடப்பு அன்னைக்கு மட்டும் அவங்களோட ஃபோட்டோ நடப்பு அன்னைக்கு தான் முதல் முறையாக அவங்களோட ஃபோட்டோவை நம்ம வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபோட்டோவை நம்ம வாங்கி வச்சுட்டு நடப்பன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பச்சரிசி மாவால் ஆன பச்சரிசி மாவு வெல்லம் சேர்த்து ஒரு பெரிய உருண்டை செய்வாங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி மாவாலான சின்ன சின்ன அடை மாதிரி தட்டி அதுக்கப்புறம் வீட்டு இலைன்னு போடுவாங்க. வீட்டு இலை அதே மாதிரி இட்லி வடை கேசரி அதெல்லாம் போட்டு நடப்பன்னைக்கு அதுக்கப்புறம் அதே மாதிரி சொந்தக்காரங்கள் எல்லாம் யாரெல்லாம் இலை போடுவாங்களோ அவங்கெல்லாம் பழங்கள்லாம் வாங்கி வச்சு இலை போட்டு வழிபாடு செய்வாங்க. அன்னைக்கு தான் அவங்களோட இறந்தவங்களோட படம் வச்சு அவங்களுக்கு எல்லாம் பூ சாற்றி மாலை சாற்றி அவங்களுக்கு இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்னென்னலாம் அவங்களோட உடைமைகள்லாம் வச்சிருந்தாங்களோ அதை 5ஆம் நாளிலிருந்தே வச்சு வழிபாடு நம்ம செய்யணும். அதாவது அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட போட்டிருந்த நகைகள் என்னென்ன பொருள் ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அந்த இடத்துல வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். இதை நம்ம 5ஆம் நாள் முதலிருந்தே செய்ய ஆரம்பிச்சிடணும். நடப்பு அன்னைக்கு
இது எல்லாமே வந்து சேர்த்து வச்சு வழிபாடு செஞ்சு அவங்களோட ஃபோட்டோக்கு வந்து பூச்சாற்றி எல்லா நம்ம கற்பூரம் ஏற்றி வந்து வழிபாடு செய்வாங்க. அன்னைக்கு நைட்டு நடப்பன்னைக்கு முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில வந்து காரியம் 16ஆம் நாள் வந்து காரியம் பண்ணுவாங்க. காரியம் அன்னைக்கு வந்து நம்ம புரோகிதரை வந்து வரவழைச்சு, அவங்களுக்கு வந்து அம் என்னென்னலாம் காரியம் அவங்களோட ஆத்மா நற்கதி அடையறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து புரோகிதர் மூலமா அவரே வந்து செஞ்சு அவங்களோட ஆத்மா சாந்தி அடைவதற்கான முழு வேலையும் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து செய்வாரு. அதாவது ஒரு ஆண் வந்து இறந்திருந்தாருன்னா, அவரை சார்ந்த 3 தலைமுறையினருக்கு வந்து திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்க அன்னைக்கு. அதே பெண் இறந்திருந்தாங்களாம், அவங்களை சார்ந்த 3 தலைமுறையினருக்கு வந்து அன்னைக்கு வந்து தர்ப்பணம் வந்து செய்றாங்க. அதாவது ஒரு கல்லு 3 வந்து கல்லு மாரி எடுத்துக்கிறாங்க. அதுல ஒரு கல்லு வந்து அந்த யார் இறந்தாங்களோ அந்த ஆன்மா, அது இன்னொரு 2 கல் பார்த்தீங்கன்னா, அவங்களோட முந்தைய தலைமுறையினரை வந்து பாவிச்சு, அந்த ஆன்மாவா பாவிச்சு அதற்கு வந்து அபிஷேகம்லாம் வந்து செய்றாங்க. அபிஷேகம் செஞ்சு அந்த ஆன்மா வந்து முக்தி அடையறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் எல்லா பூஜை முறைகளும் முடிச்சு, அத வந்து அந்த கல்லுக்கு பார்த்தீங்கன்னா, அபிஷேகங்கள் எல்லாமே வந்து செஞ்சு, நம்ப காலையில காரியத்தன்னைக்கு காலையிலேயே போயி, அங்க குளத்தங்கரையில வந்து அதாவது பொங்கல் வைக்கணும். ஒரு பானையில வந்து பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல வந்து எடுத்து தான் நம்ம அன்னைக்கு வந்து பிண்டம் பிடிப்பாங்க. புரோகிதர் வந்து எல்லாமே அவரே வந்து செஞ்சுருவாரு. அதுக்கப்புறம் எல்லா பூஜை முறைகளும் முடிச்ச பிறகு, அத வந்து காக்கா கொஞ்சம் வச்சுட்டு, தண்ணியில வந்து கரைச்சிட்டு வந்து அவங்க யார் வந்து கொள்ளி வச்சாங்களோ அவங்க பங்காளிகள் எல்லாமே வந்து குளிச்சுட்டு, மீதி இருக்கிற எல்லா பூஜையும் வந்து முடிப்பாங்க. முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் தலப்பா கட்டி அந்த சம்மந்தம் கட்டுறவங்கலாம் வந்து சம்மந்தம் கட்டி, அதுக்கப்புறம் கலசத்தை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல வந்து வச்சு வழிபாடு செஞ்சு படையெல்லாம் போட்டு அந்த காரியத்தை வந்து நல்லபடியாக வந்து முடிப்பாங்க. இந்த 16 நாட்களும் இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்யப்படுது. இதில் வந்து ஒவ்வொரு குடும்பங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடுகள் வந்து இருக்கும். ஆனால் வந்து எல்லாருமே இந்த மாதிரியான தர்ப்பணம் திதியை வந்து தவறாமல் வந்து செய்கிறப்போ நம்ம குடும்பங்களில் எந்த ஒரு விதமான பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது. அதாவது குடும்பத்தில் வந்து எந்த ஒரு நல்ல நிகழ்வுமே சில பேர் வீட்டில் ஏற்படாமல் இருக்கும். குழந்தைகள் அதாவது அவங்களோட பசங்க வந்து சரியாக படிக்க மாட்டாங்க, சரியாக கல்யாணம் அந்த டைமில் கல்யாணம் நடக்காது, குழந்தை பேர் வந்து தாமதம் ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர காரணம் சரியாக நம்ம இந்த மாதிரி காரியம் செய்யாததுனாலும், வருஷந்தோறும் நம்ம திதி தர்ப்பணம் அவங்களுக்கு கொடுக்காதனாலும் இந்த விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சரியாக நம்மளை இத்தனை நாள் வளர்த்து ஆளாக்கின நம்மளோட முன்னோர்களுக்கு, நம்ம பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட திதி தர்ப்பணம் தானங்கள் எல்லாமே வந்து தவறாமல் வந்து கொடுக்கணும். இந்த நாளில் வந்து அவங்களோட திதி தர்ப்பணம் கொடுக்குற நேரத்தில் நம்ம எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ நம்மளால முடிஞ்சவங்களுக்கு அது எல்லாமே அவங்கள வந்து சென்றடையும். அந்த ஆன்மா வந்து நற்கதி அடையறதுக்கு நமக்கு வந்து வழிவகுக்கும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கோ 2 பேருக்காச்சும் வந்து சாப்பாடு வந்து வாங்கி கொடுங்க. இல்லாதவங்க பசுமாட்டுக்கு வந்து உணவளிக்கலாம், இல்லை காகத்திற்கு உணவளிக்கலாம். ஏதாச்சும் ஒரு உயிரினத்திற்கு நம்ம வந்து உணவு அளிக்கும் பொழுது அந்த அவங்களோட ஆசை வந்து நமக்கு வந்து பரிபூரணமாக நமக்கு வந்து நம்ம குடும்பத்திற்கும் வந்து கிடைக்கும். நம்ம குடும்பத்திலையும் படிப்படியாக வந்து முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம வீட்டில் நல்ல நிகழ்வுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையே வந்து நல்லா வந்து மாறும். எந்த ஒரு பித்ரு தோஷத்திற்கும் நம்ம ஆளாகாம இந்த மாதிரியான செயல்களை யாருமே மூட நம்பிக்கை இதெல்லாம் இறந்து போன பிறகு ஏன் அவங்க வரப்போறாங்க அப்படின்னு நினைக்காம இதெல்லாம் செய்யறப்ப நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும். எனக்கு தெரிந்த தகவலை நான் சொல்லியிருக்கேன். இதுல எதனா தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிந்தது வேற ஏதாச்சும் உங்க வீட்டுல வந்து வழிபாடு முறைகள் இருக்கும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.